நேற்று பிரதமர் பொழந்து கட்டுனார்ல, ஆமா, ஒரு பையில பதில் சொல்லுங்க, ஒருத்தரை பதில் சொல்லுங்க. ஏன் சசி தரூர் வந்து காங்கிரஸ் சார்பா இந்த விவாதத்தில் கலந்துக்கல? இல்ல அவர் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாரு? நீங்க உண்மைக்கு புறமா பேச சொல்லுவீங்க. டெலிபோன் உரையாடல்ல திரு நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்பிடம் தெல்ல தெளிவாக சொல்லிட்டார், இன்டைரக்டா நீ பொய் சொல்லாத முட்டா பையன் அதுக்கு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ராகுல் முட்டாளுக்கு புத்தி இல்ல. தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக, தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக மத்திய அரசாங்கம் செயல்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடிய அப்பட்டமான அரசியல் பொறுக்கி சிவகணேசன். அந்த பொறுக்கி சொல்றான் பாராளுமன்றத்துல, இந்திய அறையில கோலையாக்கி விட்டது. ஓட்டர்ஸ்ல அப்பா பேரு, அம்மா பேரு, பொண்டாட்டி பேரு, புள்ள பேரு, எல்லா விவரமும் அந்த 2 தீவிரவாதிகள் பெயரும் இருக்குது. பாச்சிதம்பரம் எங்க கொண்டு மூஞ்ச வச்சுக்குவான்? சோறு திக்கிறானவன், வேற திக்கிறானவன். இவன் இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்தவன் தானே, இவன் இந்திய திருநாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவன் தானே. இந்த ஆள் இப்படி பேசலாமா நாட்டுக்கு எதிராக? நீ கொள்கை தலைவர் சொன்ன காமராஜர் ஏத்துக்கிட்டேன்னு சொன்ன. அந்த கொள்கை தலைவர் காமராஜர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு, அவருக்கு ஏசி வேணும், அத கருணாநிதி தான் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு ஒருத்த அயோக்கிய ராஸ்கல் பேசுன. அதுக்கு நீ என்னடா ரியாக்ட் பண்ண? 2026 நாங்கள் கண்டிப்பா வந்து களம் காணு, நீ வா, களத்துக்கு வா, பலத்தை நிரூபி, 8% ஓட்டு வாங்கி அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல போய் திமுக கால்ல உழு. நீ போய் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கிட்டு போய் பார்லிமெண்ட்ல நில்லு, அறிவாலய வாசல்ல பிச்சை எடு, எங்களுக்கு கவலை இல்லை. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த திரைத்துறை நடிகர் ரவி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு பாஜகவும் திமுகவும் வந்து அரசியல் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இது வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு கூட்டணியாக வந்து திமுகவும் பாஜகவும் செயல்படுவதாக விஜய் அவர்கள், அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாரு. உங்க பேரை சொல்றதுக்கெல்லாம் எங்களுக்கு பயமே கிடையாது, நாங்களாம் தாராளமா உங்க பேரை சொல்லுவோம், காங்கிரஸ் அங்க ஆண்டுகிட்டு இருக்கு, பிஜேபி தானே ஆண்டுட்டு இருக்கு, அதெல்லாம் தாராளமா உங்க பேரை சொல்லுவேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு மாதிரி திமிரான ஒரு வார்த்தையால பதிலும் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? 2014 ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்கல்ல, பிஜேபினா பூதம் பிசாசு, அது நம்மளை அழிச்சிடும், அவளும் இந்த பிள்ளைங்களுக்கு கதை சொல்றாப்புல சொல்லி ஒரு இமேஜை வளர்த்துருக்காங்கல்ல. அந்த இமேஜ் இன்னமும் லைவா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இந்த லூசு வந்து உளறி வச்சிருக்கிறாரு. லூசுனா யார சொல்றீங்க? விஜய, நடிகர் விஜயை சொல்றேன், ஜோசப் விஜயை சொல்றேன். லூசு தான் இப்படி எல்லாம் பேசும். நீ அரசியல் பேசு, நடிகர், நீங்க ஒரு நடிகரே இப்படி பேசலாம். ஆமா, நடிகரா இருக்கிறதா நடிகர் செய்யற தப்ப. லூஸ் ஆட்டம் பேசுனா லூஸ் ஆட்டம் பேச முடியும், பைத்தியமாட்டம் பேசினா பைத்தியம் தான் சொல்ல முடியும். நடிகருங்கிறதுனால பைத்தியத்தைன்னு சொல்ல முடியுமா? லூச லூஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ மத்திய அரசாங்கத்தை எய்த்து அரசியல் பண்ணு, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. திமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தான் இங்க வந்து ஒரு அரசியல் பண்றாங்க அப்படின்னு ஒரு நீனும் திமுகவும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தான் நீ திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீ அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் ஒரு அணியில் திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக எப்படி 2021 கமலஹாசன் களமிறக்கப்பட்டாரோ அதே போலவே 2026க்காக நீ களமிறக்கப்பட்டிருக்கிற திமுகவின் கைக்குலிகளால், கிறிஸ்துவ மிஷினரிகளால் நீ களமிறக்கப்பட்டிருக்க. திமுகவின் வெற்றிக்கு நீ மறைமுகமாக உதவ வேண்டும் என்பதற்காகவே நீ அரசியலுக்கு வந்திருக்கிறான்னு நான் குற்றச்சாட்டுறமே. நீ தான் திமுகவோட பி டீம், நீ தான் திமுகவோட அல்ல கை, நீ தான் திமுகவோட ஸ்லீப்பர் செல்லு, நீ தான் திமுக வெற்றி பெற வைப்பதற்காக அரசியல் களத்துக்கே வந்திருக்கிறேன்னு சொல்றமே. இதுக்கு வந்து பதில் இருக்கா? இதுக்கு எந்த பதில் இல்லை. இப்ப திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்துடுச்சு இவருக்கு. திராவிட கட்சிகள் வந்து ராஜேந்திர சோழனையும் ராஜராஜ சோழனையும் கொண்டாடி இருந்தால் அவர்கள் கையில் எடுத்திருப்பார்களா? அவர்கள் கையில் எடுப்பதற்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு பேசுறாரு. என்ன உரிமை இல்ல? ஒரு இந்திய பிரதமருக்கு ஏன் உரிமை இல்ல? ஒரு இந்திய பிரதமர், தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் பேரன்பு கொண்ட ஒரு இந்திய பிரதமர், இதுவரைக்கும் நாட்டை ஆண்ட இந்திய பிரதமர்களில் தமிழ் மொழி குறித்து எந்த பிரதமராவது எங்கேயாச்சும் பேசியிருக்காங்களா? ஒரு பார்லிமெண்ட்லயோ இல்ல ஒரு ராணுவ முகாம்லயோ இல்ல ஒரு ஐநா சபையிலயோ அமெரிக்காவிலேயோ ஒரு மாணவர்கள் மத்தியில பேசக்கூடிய இடத்திலேயோ எங்கேயாவது தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி நேரு காலத்தில் ஆரம்பிச்சு
பொம்மை பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் வரைக்கும் யாராச்சும் ஒரு மனிதன் தமிழையும் தமிழர்களையும் தமிழ் மொழியை பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றி பேசியிருக்காங்களா? எல்லா இடத்திலையும் சமஸ்கிருதத்தை விட தொன்மையானது தமிழ் மொழின்னு பேசுறார் பாரத பிரதமர். அவர் ஹிந்திக்காரும் கிடையாது, அவர் தமிழ்காரரும் கிடையாது, அவர் குஜராத்தியை தாய்மொழியாக கொண்டவர். இந்திய பேரரசனாக ராஜேந்திர சோழனை பார்க்கிறோம், இந்திய பேரரசாக ராஜராஜ சோழனை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் தான் தமிழ்னு பிரிக்க பார்க்கிறீங்க. நீங்க பிரிவினைவாதி. நீங்க ஒரு இந்திய தமிழன். அவர் தமிழ் கலாச்சாரத்தையும் சைவத்தையும் இந்து மதத்தையும் தூக்கி பிடிச்ச மாபெரும் வீரன். அவனுக்கு பேரே சிவசேகரன், சிவனுடைய பேரை வச்சிருக்கிறான். சிவனை இங்கேயும் கொண்டாடுறோம், கேதார்நாத்திலையும் கொண்டாடுறோம், இமயமலையிலும் கொண்டாடுறோம். கைலாசுக்கு போனாதான் எங்களுக்கு பிறவி பயனை நாங்கள் அடைந்ததாக சென்றோம். கைலாசத்தில் குடிகொண்டு இருப்பது ஆட்சி செய்வது சிவபெருமான் என்கின்றோம். அந்த சிவபெருமானுக்கு தானே கோயில் கட்டினா. அவன் இந்திய தலைவனாக விளங்கினான். இந்தியா முழுவதும் போர் பண்ணாங்க. சின்ன சின்ன மாநிலங்களா இருந்துச்சு, சின்ன சின்ன அரசர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு தமிழரசர்களை பாண்டியனும் சேரனும் சோழனும் பல்லவனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது அந்த காலம். அதே போல போர் எடுத்து கங்கையை மீட்டு வரான். கங்கையை மீட்டு கங்கை கொண்ட சோழபுரம் இங்க ஒரு தலைநகரை நிர்மாணிக்கிறான். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்பது அவன் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய சிட்டியா இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரு குக்கிராமமா இருக்குது. 400 ஆண்டுகள் சோழர் ஆட்சி காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் மிகப்பெரிய தலைநகரமாக விளங்கியது, தலைநகரமாக இருந்தது. ஆனா இப்போ ராஜராஜ சோழனுடைய அவருடைய சமாதியை எப்படி இருக்கு? அதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன், நீ 69 படம் நடிச்சிட்ட. ராஜேந்திர சோழன் புகழ் உனக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு தெரிஞ்சு கதறல. திமுக கையில் எடுக்கல, அண்ணா திமுக கையில் எடுத்ததுனால அவங்க கையில் எடுத்து விட்டாங்கன்னு கேட்கறில்ல. நீ 69 படம் நடிச்சிருக்கில்ல, 25 வருஷமா சினிமாவில் இருக்குல்ல. நீ ராஜேந்திர சோழனுடைய கதையை எடுத்து உடையார்னு பாலகுமாரன் ஒரு அற்புதமான 7 வால்ய புக் எழுதியிருக்காரு சோழர்களின் சாம்ராஜ்யத்தை பத்தி. உடையார்னு ஒரு புக் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமான்னு கேக்குறேன். அவர் படிக்கும் போது படிச்சிருப்பாரு. என்னத்த படிச்சிருப்பாரு? அவரு கிறிஸ்துவ சம்பந்தப்பட்ட பைபிளை படிச்சிருப்பாரு. உடையார்னு ஒரு புக் இருக்குன்னு தெரியுமா அவருக்கு? உடையார்ல என்ன மதமான வரலாற்று புதினங்கள் அதுல அடங்கி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நீ படிச்சிருக்கியா? அப்படி ராஜேந்திர சோழனை நீ கொண்டாட வேண்டும் என்று நினைத்திருந்தால் நீ ராஜேந்திர சோழனை லைஃப் ஹிஸ்டரியில நான் நடிக்கணும் அப்படின்னு ஒரு கதை இலாக்காவை உருவாக்கி நீ ராஜேந்திர சோழன் சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் புதிரைகளையும் தேடி ஆராய்ச்சிகள் செய்யக்கூடியவர்களை அணுகி ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு 2-3 பாகமா நடிச்சிருக்கலாம்ல. நீயா ராஜேந்திர சோழனை கொண்டாடல? 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிடல ஒரு படத்துக்கு. நீ போதைப் பொருள் யூஸ் பண்றவனாவும் குடிகாரனாவும் தப்பா நடிச்சு வச்சிருக்குல்ல. அதுக்கெல்லாம் நடிக்கிறதுக்கு உனக்கு பிடிக்குது இல்ல. நீ ராஜேந்திர சோழன் ஹிஸ்டரியில நடிச்சிருக்கியா? ஒரு மாபெரும் தலைவன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ற ஒரு ஒற்றை நடிகர் இந்த தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை என்றால் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தமிழர்களை தெரிந்திருக்க மாட்டார்கள். கப்பலோட்டிய தமிழன் வாழ்வியலை தெரிந்திருக்க மாட்டார்கள். ராஜராஜ சோழன் வாழ்வியல் முறையை தெரிந்திருக்க மாட்டார்கள். அந்த மாபெரும் நடிகன் தமிழ் சேவை செஞ்சான். நீ காசு சம்பாதிக்கிறதுக்கு, உன் கள்ள பணத்துல நல்ல பணமாக்குறதுக்கு, கிறிஸ்டின் மிஷினரிகள் கொடுத்த பணத்துல நீ படத்தை எடுத்துட்டு லைலா காலேஜில் இந்த ஜெசூட் பணத்தை எடுத்து நீ உன் படத்தை தயாரிச்சு விட்டு நீ ஊழல் பண்ணி ஊரை உழைச்சி உலையில போட்டு சின்ன சின்ன கிறிஸ்தவ ஏழைகள் கொடுத்த பணத்துல ஜெசூட் அமைப்புக்கு வந்த காசெல்லாம் திருடி உன் மாமன் எடுத்துட்டு உன்னை வச்சு படம் எடுத்தான். கோடி கோடியா உன் குடும்பம் சம்பாரிச்சிச்சு. லைலா காலேஜை பயன்படுத்தி கோடி கோடியா அவன் குடும்பம் கொள்ளையடிக்குது. இதற்கு மாரிதாஸ் அவர்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. நீ உனக்கு பதில் சொல்லியிருக்க. நீ ராஜேந்திர சோழனை மோடி கையில் எடுத்து விட்டார். ஏன்னா நாங்க தாண்டா எடுப்போம். ஏன்னா நாங்க இந்தியர்கள். நாங்க காஷ்மீர்ல ஒரு விஷயம் இருந்தாலும் முன்னெடுத்து கொண்டு போவோம், கன்னியாகுமரியில் ஒரு விஷயம் இருந்தாலும் முன்னெடுத்து கொண்டு போவோம், மேற்கு வங்கத்தில் ஒரு விஷயம் இருந்தாலும் முன்னெடுத்து கொண்டு போவோம். ஆனா இந்தியர்கள், நாங்க இந்தியனா தான் பாக்குறோம். நாங்க ராஜேந்திர சோழனை அவன் கங்கையை அவனுக்கு பிடிக்கல, அதனால கங்கை வரைக்கும் போய் போர் பண்ணிட்டு வந்தான், தோக்கடிச்சிட்டு வந்தான், கங்கையை அழித்தான். அப்படி இல்லை. கங்கையை போற்றினான், கங்கையை வணங்கினான், கங்கையை ஏற்றுக்கொண்டான். அதனாலதான் அவன் இங்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று கங்கையை முன்னிலைப்படுத்தி அந்த தலைநகருக்கு பெயரை சூட்டினான். அவன் கங்கையை வென்று வந்த பிறகு அவன் ஒரு ஏரி அமைக்கிறான். அதற்கு சோழகங்கை என்று பெயரிடுகிறான். சோ கங்கையை போற்றி புகழக்கூடியவன். கங்கை எங்க இருக்கு? வட இந்தியாவில் இருக்கு. இமயமலை எங்க இருக்கு? வட இந்தியாவில் இருக்கு.
சோ ஒட்டுமொத்த தேசம் பாரத தேசமாக ராஜேந்திர சோழன் செயல்பட்டான். பாரத தேசத்தின் ஒரு பகுதியின் அரசனாக அவன் செயல்பட்டான். அவன் உலகம் முழுவதும் படையெடுத்து சென்றான். நீ உனக்கு தெரியுமா விஜய்க்கு ஏதாச்சும்? சரி, விஜய் திமுகவுக்கு அட்வைஸ் பண்றாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? திமுகவுக்குலாம் அட்வைஸ் பண்ணலாமா? மோடியை எதிர்த்துட்டாராம். அது தமிழ் மக்கள்லாம் அப்படியே மோடி எதிர்ப்புல விஜய் தான் முன்னிலை வைக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? மோடிக்கு நாளுக்கு நாள், மோடிக்கும் பிஜேபிக்கும் நாளுக்கு நாள், நிமிடத்திற்கு நிமிடம் செல்வாக்கு வளர்ந்து கொண்டே வருகிறது. இதை இவங்களால் மாற்றவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. நீ தத்துக்குட்டி பய, உன்னை அரசியல் நிக்கல வந்திருக்கிற. ஒரு எலெக்ஷன் வந்துச்சு, நான் பாராளுமன்ற தேர்தலுக்கு வரமாட்டேன். இடைத்தேர்தல் வந்துச்சு, நான் இடைத்தேர்தலுக்கு போக மாட்டேன். ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் தான். இந்த காதல்னு ஒரு படம் வந்துச்சு இல்ல, என் நண்பர் காதல் சரவணன் தான் அதுல டைரக்டர் நடிச்சிருப்பாரு. எப்ப ஓம் தம்பி பேர் என்ன, நான் விருச்சிக காந்த். ஓம் பேர் என்னன்னா இது, நீ என்ன பண்ற, நான் வில்லனா வரணுமா? இன்னொருத்தர், நீ என்ன பண்ண சார், நான் டைரக்டா ஹீரோ வரணும் சார். நான் ஃபாரின் மாப்பிள்ளை, அமெரிக்கா மாப்பிள்ளை, நோ சார், நேரா நான் ஹீரோ ஆகணும். ஹீரோ ஆகணும், ஸ்ட்ரைட்டான முதலமைச்சர் ஆகணுமா? அதே போல ஹீரோ ஆகணும், கிறிஸ்டின் மிஷினரிகளின் படத்தை கொள்ளையெடுத்து படம் நடிச்சு ஹீரோவாகணும். ஒரு ஸ்ட்ரைட்டா நீ முதலமைச்சர் தான் அவன். அறிவு இருக்கு, அறிவு உள்ள அப்படி பேசுவானா, புத்தி உள்ள அப்படி பேசுவானா? ஏன்னா நீ இத்தனை காலம் இருந்திய. நான் ஒரு விஜய்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேமா, கொள்கை தலைவர்னு ஒரு பட்டியல் போட்டல, ஜாதிக்கு ஒரு தலைவரை பிடிச்சில்ல, அவங்களாம் தேசிய தலைவர்கள், தேசியத்தை போற்றி பாதுகாத்த மகான்கள். இவர் ராமசாமியை தவிர பாக்கி இவர் கொள்கை தலைவரை ஒரு லிஸ்ட் போட்டார்ல, பெருந்தலைவர் காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், இவங்கெல்லாம் வச்சாங்கல்ல. அதில் ஏன்டா நீ ராஜேந்திர சோழன் பேரை வைக்கல? ராஜேந்திர சோழன் வச்சு வேலு நாச்சியார் வச்சு இல்லை, ஏன் ராஜேந்திர சோழன் வைக்கல? ஏன் ராஜராஜ சோழன் வைக்கல? அறிவில்லை, புத்தி இல்லை, சோறு திங்கிற, வேறாச்சும் திங்கிறியா? நான் சுதந்திர இந்தியாவில் போராடினவங்க மட்டும் பேரை தான் வச்சேன்னு சொன்னா, நீ வேலு நாச்சியார் பேரை வச்சிருக்க கூடாதுல்ல? வேலு நாச்சியாருக்கு அவருடைய வீரத்தையும் தீரத்தையும் போற்றி முதல் முறையாக ரயில்வே துறையில் ஒரு எக்ஸ்பிரஸ் கொண்டு வந்து விட்ட ஒரு நரேந்திர மோடி அவங்க பெயர்ல, வேலு நாச்சியார் எக்ஸ்பிரஸ். நாங்க தான் கொண்டாடுறோம். நீ தேவர் இனத்திற்கு, முக்குளத்தோருக்கு ஒரு தலைவர் வேணும், இப்ப வேலு நாச்சியாரை பிடிச்சி எடுத்துட்டு வா. இப்ப வன்னியர்களுக்கு ஒரு தலைவர் வேணும், அஞ்சலை அம்மாளை இழுத்துட்டு வா. நாடார் இனத்திற்கு ஒரு தலைவர் வேணும், காமராஜரை பிடிச்சி எடுத்துருவான். ஒரு தேசிய தலைவர்களை, தேசம் சார்ந்து இயங்கிய தலைவர்களை, ஒரு உலக தலைவர்களை எல்லாம் நீ ஜாதி தலைவராக அடக்கி பார்த்த. நீ வேலு நாச்சியாரை கொண்டு வந்த உன்னால் ஏன் ராஜேந்திர சோழனையும் ராஜராஜ சோழனையும் உங்கள் கொள்கை தலைவராக கொண்டு வரவில்லை? அந்த கொள்கை தலைவர் காமராஜரை ஒருத்தன் கேடுகட்டத்தனமா பேசுன, நீ என்னடா பண்ண? நீ கொள்கை தலைவர் சொன்ன காமராஜரை ஏத்துக்கிட்டேன்னு சொன்ன. அந்த கொள்கை தலைவர் காமராஜர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு, அவருக்கு ஏசி வேணும், அதை கருணாநிதி தான் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு ஒருத்த அயோக்கிய ராஸ்கல் பேசுன. அதுக்கு நீ என்னடா ரியாக்ட் பண்ண? அதுக்கு ரியாக்ட் பண்ணீங்கன்னா நீ ராஜேந்திர சோழனை பத்தி அவனுக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கு. உன் கொள்கை தலைவன் ஈவே ராமசாமியை சொன்னார்ல, கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சீமான் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காருல்ல ஈவே ராமசாமியை போட்டு. ஈவேராவே மண்ணுடா, அவனுக்கு எதிராக மண்ணுன்னு கேட்டார்ல. எதுனா நீ எதிர்வினை ஆற்றுற சீமானுக்கு எதிரா? என் கொள்கை தலைவன் ஈவே ராமசாமியை இப்படி பேசிவிட்டார், அதை பேசிவிட்டார், நீ பேசுறியா? நீனு எதிர்த்து சீமானை எதிர்த்து உன்னால அரசியல் பண்ண உனக்கு முதுகெலும்பு இருக்கா? சீமானை எதிர்த்து அரசியல் பண்ண முதுகெலும்பு அற்ற, அரசியல் ஞானமற்ற, அரசியல் அரிச்சுவடி தெரியாத திரு விஜய் நரேந்திர மோடி குறித்துலாம் பேசக்கூடாது. வார்னிங் கொடுக்குறீங்களா? ஆமாமா, அவனுக்கு என்ன யோகிதை இருக்கு விஜய்க்கு? அவருக்கு என்ன யோகிதை இருக்குன்னு நான் கேட்கிறேன். 2026 நாங்கள் கண்டிப்பா களம் காணு, நீ வா, களத்துக்கு வா, பலத்தை நிரூபி, 8% ஓட்டு வாங்கி அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல போய் திமுக காலில் உழு. நீ போய் ஒரு ராஜ்யசபா MP சீட் வாங்கிட்டு போய் பார்லிமெண்ட்ல நில்லு, அறிவாலய வாசல்ல பிச்சை எடு, எங்களுக்கு கவலை இல்லை. அப்படின்னா சீமானையாவது ஜெயிச்சு காட்டுன்னு சொல்றீங்களா? அதுதான் நான் சொல்றேன். சீமானை எதிர்த்து உன்னால அரசியல் பண்ண முடியல. ஓ கொள்கை தலைவரோட பொழக்கிறாரு, ஈவே ராமசாமி பொழந்து கட்டுறாரு. ஹச்ராஜா புழக்காத விட, நாங்க புழக்காத விட ஒரு படி மேல போய் வச்சு செய்யறாருல ரய்ய ராமசாமிய. ஓ கொள்கை தலைவன் தானே, அந்த ஆளு பிறந்த நாளுக்கு பூக்கூடைய தூக்கிட்டு நீ திடலுக்கு போனில்ல, பூவெல்லாம் கொண்டு போய் கொட்டுன்னு இல்ல, உன் கொள்கை தலைவன் சொன்னில்ல, எங்கடா போனிச்சு உனக்கு ரோசம், மானம், சூடு, சொரணை? ஏன்டா நீ போய் சீமானை எய்த்து பேசுற? இந்த காமராஜர் எய்த்து ஒருத்தன் அசிங்கமா பேசுறான், ஏன்டா நீ ரியாக்ட் பண்ணல? ராஜேந்திர சோழனுக்கு வர்ற, ராஜேந்திர சோழன் படையடு, நீ நடி, உனக்கு அந்த வேஷம் செருப்பேட்டு வருது. ராஜேந்திர சோழன் உன்னை மக்கள் ஏத்துக்க மாட்டேன்னு ப்ரொடியூஸ் பண்ணு, காசு வச்சிருக்கில்ல. தமிழரின் வீரத்தை அடையாளம் கடத்துவதற்கு ராஜேந்திர சோழன் வரலாற்றை நான் படமா எடுக்க போறேன்,
நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன், ப்ரொடியூஸ் பண்ணவா? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட எடுப்பாரு சார். நீ எடு, அதெல்லாம் எடுத்து விட்டு அனௌன்ஸ்மெண்ட் பேசுறா. அடுத்த படத்துக்கு கதை கேட்டுட்டு இருக்கான் அந்த ஆளு. அடுத்த படத்துக்கு, அடுத்த ஜனநாயகத்துக்கு போற, தேர்தல் முடிஞ்சதுக்கு போற படம் நடிக்கிறதுக்கு கதை கேட்டுட்டு இருக்கான் அந்த ஆளு. சார் அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் படம் நடிக்க மாட்டாரு சார். முதல்வர் ஆனாதானே, அதனால முன்னாடியே வந்து பிளான் பண்ணி அவரு மு.க. ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் முதல்வர் ஆக்குறதானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன படத்துக்காக கதை கேட்கிறாரு? அது படம் பேர்ல என்ன வைக்கல, கதை கேட்டுட்டு இருக்காரு. யார்ட்ட, எந்த டைரக்டர் கிட்ட கதை? அது 1 லட்சம் பேர்ட்ட கதை கேட்டுட்டு இருக்காரு. கதை கேட்டுட்டு இருக்காரு. எலெக்ஷனுக்காக லைன்ல நிப்பாங்க சார் டைரக்டர்ஸ் எல்லாம். ஆமாமா, அதெல்லாம் எங்களுக்கு வெறுபேறட்ட கருத்தலாம் இல்ல. உன்னை வந்து மாபெரும் நடிகன் சொல்றதுல எங்களுக்கு வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லை, எந்த விதமான கூச்சமும் இல்லை. நீ மக்களின் மனம் கவர்ந்த மாபெரும் நடிகன் என்பதை ஏற்றுக்கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை. நீ அரசியல்ல ஜீரோ, நீ அரசியல்ல பைத்தியம், நீ அரசியல்ல அரகராக்கு, நீ அவசியல்ல ஒன்றும் அறியாத முட்டாள். இப்படிதான் எங்களுடைய விமர்சனம். நடிகனை நாங்க விமர்சனம் பண்ணவே இல்லையா. மழைக்கால கூட்டத்தொடர் இப்ப வந்து பார்லிமெண்ட்ல நடந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமாக மோடி அவர்களை பார்த்து, பிரதமரை பார்த்து கனிமொழி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இலங்கை உங்களுடைய நட்புறவு நாடு தானே, இப்ப நீங்க அங்க வந்து கடற்படையினர் வந்து தாக்குதல் நடத்துறாங்க, மீனவர்களை தாக்குதல் நடத்துறாங்க, இதெல்லாம் வந்து பேசி நீங்க வந்து இப்படி ஒரு தீர்வு காணுவதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதான் அவங்களுடைய ஸ்டைல, திராவிட மாடல் ஸ்டைல ஒரு கேள்வியை வச்சிருந்தாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுமா, இலங்கை வந்து என்னைக்கு நமக்கு எதிரி நாடா இருந்துச்சு? இல்ல, அது எப்பவுமே நட்பு நாடுகள், எப்பவுமே நட்பு நாடு தானே. 2004 நட்பு நாடு தானே. ஆமா, 2004 இருந்து 2014 வரைக்கும் நட்பு நாடு தானே. அப்போ ஒப்ப இங்க 5 வருஷம் ஆட்சியில இருந்தாருல, அந்த காலகட்டத்தில் 300 பேரை சுட்டு கொண்டான்னு. அப்போ ஒப்ப நட்பு நாடான பிரதமர் மன்மோகன் சொல்லி ஒப்பனை வந்து மன்மோகன் சிங் மூலியமா பேசி என்ன மீனவரை சுடாதனையா தடுத்து நிப்பாட்டிருக்கலாம்ல. இலங்கை இறுதி போர்ல, இறுதி போர்ல இந்த இந்திய அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் நாங்கள் புலிகளை அழித்திருக்க முடியாதுன்னு ராஜபக்சே இந்திய மண் என்று பேட்டி கொடுத்தாங்க. அப்ப இந்தியாவான ராஜபக்சேக்கு உதவி பண்ணிச்சு விடுதலை புலிகளை அழிப்பது ஒழிப்பதற்கும். அந்த காலகட்டத்தில் ராஜபக்சேல பேசி ஒப்பம் பிரஷர் கொடுத்து, கருணாநிதி பிரஷர் கொடுத்து, ஏன் இந்திய தமிழ் மீனவர்களை கொன்று குவிப்பதை தடுக்க தவறியது உங்க அப்பா. ஏன்னா மன்மோகன் சிங் சொல்லிட்டாருமா, மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு, நான் கருணாநிதியின் வழிகாட்டுதல் படி நான் அரசாட்சியை செய்யறேன்னு சொல்லிட்டாரு. சொன்னார்ல, அப்ப ஒப்பனோட வழிகாட்டுதல் தான் அரசாட்சி 10 வருஷம் பண்ணாரு மன்மோகன் சிங். ஏன் உங்க அப்பா வந்து மன்மோகன் சிங் கிட்ட சொல்லி இங்க தமிழ் மீனவர்கள் கொல்லப்படுவதை தடுத்து நிறுத்தல, அரசு செய்யப்படுவதை நிறுத்தல? மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 பிறகு ஒருவரை கூட கொல்லப்படவில்லை. ஆனால் கொலைப்பழி சுமத்தப்பட்டு தூக்குமேடையில் என்ற 5 மீனவர்களை தூக்கு கயிற்றில் இருந்து காப்பாற்றி இந்திய திருநாட்டுக்கு அழைத்து வந்து சாதனை படுத்தவர் நரேந்திர மோடி. சரி, அதை விடு. கர்நாடகா உனக்கு நட்பு நாடு தானே, நட்பு மாநிலம் தானே. பதவியேற்புகள்லாம் போறீங்கல்ல, செத்து போன காங்கிரஸ் ஆட்சிக்கு 10 MP உருவாக்கி கொடுக்குறீங்கல்ல, போய் பதவியேற்பு சீதாராமையா பதவியேற்பு போய் நின்னீங்கல்ல, அங்க போய் முதுகுல அடிச்சு தள்ளி விட்டானுங்கள உங்களை. நட்பா தானே இருக்கு. அவன்கிட்ட பேசி மேகதாதானவே, நட்போட பேசி மேகதாதவனை கட்டுவதற்கு நீங்கள் வந்து தடை விதிக்க வேண்டியதானே. நட்பு தானே காங்கிரஸோட, அகில இந்திய அளவிலையும் நட்பு. கர்நாடகாவுக்கு போய் நீங்கள் பிரச்சாரம்லாம் பண்ணீங்க, உங்கள் கட்சிக்காரங்க போய் பிரச்சாரம் பண்ணாங்க காங்கிரஸுக்கு, பதவியேற்புக்கு நீங்கள் போனீங்க. நட்பு கட்சி தானே அங்கே ஆட்சி பண்ணுது, அந்த மாநிலத்தோட நட்பை தானே இருக்கீங்க. மேகதாதா அணை கட்டினா தமிழகத்துக்கு வந்து இடைஞ்சல் தானே. ஏன் ஒன்றும் போய் அங்கே பேசல? ஏன் பேசல? ஒரு தடவை காவிரி நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு, மேகதாது அணைக்கட்டு பிரச்சனைக்கு உங்க அண்ணன் முதலமைச்சர் ஒரு தடவை கூட கர்நாடக முதலமைச்சரை சந்திச்சு பேசாத மர்மம் என்ன? நட்பு நாடு தானே, நட்பு தேசம் தானே, நட்பு மாநிலம் தானே. ஏன் போல ஒன்ன? ஏன் போல? கேரளா நட்பு தானே உங்களுக்கு. கம்யூனிசம் எங்க செத்து போச்சு. கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்டுட்டானுங்க தமிழ்நாட்டுல. 25 கோடிக்கு திமுக அடமானம் வச்சுட்டானுங்க. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 4 MP கொடுத்து உறவோடு இருக்கீங்கல்ல. அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தானே கேரளாவை ஆளுது. நட்போட தானே இருக்கீங்க கேரளாவோட. அந்த நட்பை பயன்படுத்தி ஏன் முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல உங்களால? பாலாறு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல உங்களால? மருத்துவக் கல்வியில கொண்டு உள்ள கொட்டிட்டு போறான்னு அதை ஏன் தடுத்து நிப்பாட்ட முடியல உங்களால? நாங்க போராடுறோம், சமூக ஆர்வலர் போராடி வழக்கு பதிவு செஞ்சு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு உத்தரவுப்படி தடுத்து நிப்பாட்டப்பட்டது. தமிழக அரசு செஞ்சுதா? நட்பு மாநிலம் தானே. கேரளா நட்பு மாநிலம் தானே. ஏன் நீங்க அவங்கள்ட்ட வந்து சிறுவாணி பிரச்சனையும், முல்லை பெரியார் அணை பிரச்சனையும், கழிவுகள் கொண்டு கொட்டுற பிரச்சனையும் ஏன் நீங்க தீக்கல? நட்பு மாநிலம் தானே. நட்பு மாநிலத்துல
கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை உங்களால ஒரு ஆணியை புடுங்க முடியல. 2 தேச பிரச்சனை. உங்க காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகள் உருவாக்கி வச்ச பின்னடைவு, விடுதலை புலிகளுக்கு ஒரு கட்டத்தில் ஆதரவு கொடுத்து ஆயுதங்கள் கொடுத்து பயிற்சி கொடுத்த அந்த நாட்டின் மீது மிகப்பெரிய தாக்குதலை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் கட்சி, அதே விடுதலை புலிகளை ஒத்த தாலி அறுத்தாங்க 1.5 லட்சம் தாலி அறுக்கிறதுக்கு துணை போன காங்கிரஸ் கட்சி, அதோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீ எங்களை பார்த்து கேள்வி கேட்கிற? ஒரு மீனவன் கொல்லப்பட்டான இந்த 11 ஆண்டுகள்ல? ஒரு மீனவன் இலங்கை கடற்படை கொல்லப்பட்ட சரித்திரம் உண்டா? ஆனா நீங்க ஆட்சி கட்டில் கூட்டணியில் அமர்ந்தபோது 300க்கு மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. நீ நட்பு மாநிலமா இருக்கக்கூடிய கேரளாவில் வந்து தண்ணி கேட்டு வாங்க மாட்ட, நீ நட்பு மாநிலமா இருக்கிற கர்நாடகத்தில் அணை கட்டாதன்னு சொல்ல மாட்ட. அதுக்கு அவனுக்கு துப்பு இல்ல, வழி இல்ல, வசதி இல்ல, புத்தி இல்ல, அறிவு இல்ல, மானகட்டத்தனமா ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. இலங்கை நட்பு நாடு தானே. 27 முறை ட்ரம்ப் சொல்லிவிட்டார் நான் தான் போரை நிறுத்தினேன் என்று. 27 முறை நான் தான் போரை நிறுத்தினேன்னு சொன்னாரு. 10 தடவைக்கு மேல நான் போரை நிறுத்தவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர்தான் வந்து அமைதிக்கான தலைவனே நான் தான் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. அது ஒரு உலக பைத்தியம், என்ன பண்ண முடியும்? என்ன சார்? அதாவது அமெரிக்காவை சார்ந்த ஒரு நிறுவனம், அவங்க எவரி இயர் உலகத்தில் உள்ள தலைவர்கள்லாம் யார் அதிக மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறான்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. மார்னிங் ஸ்டாரா சம்திங் ஏதோ ஒரு அந்த நிறுவனத்து பேரு, மார்னிங் கன்சல்டன்ட். அவங்க ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. தொடர்ந்து 11 சரியாக இந்த கருத்து கணிப்பு வந்து மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த பொழுது இந்த தகவல் வெளியாயிருந்தது. இது இன்னைக்கு வந்தது, இந்த வருஷம் வந்ததுமா. இதுவரை 11 ஆண்டுகளாக மிக நன்மக மோடி மட்டுமே முதலிடத்தில் இருக்கிறார் உலக தலைவர்களில். மிக நன்மகத்தன்மை. நான் தான் உலக தலைவன் சொல்லுகிற ட்ரம்ப் 45வது இடத்துல இருக்கார். ஆமா. அப்ப யாரு உலக தலைவன்? நான் என் தலைவன் தான்டா உலக தலைவன். உலகின் விஸ்வகுருலா மோடி. அவர் சொல்லிக்கலாமா? நான் தான் சொல்லிக்கலாம். ஏன்னா யாரும் அவரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு முதல் நாள் சொல்றாரு நான் தான் போறேன்னு, முதல் நாள் சொல்றாரு அவங்களுக்குள்ள சண்டை அவங்க பேசி தீர்த்துப்பாங்கன்றாரு. 4 நாள் கழிச்சு சொல்றாரு நான் தான் சண்டையை நிறுத்தினேன்றாரு. அப்புறம் 8வது நாள் சொல்றாரு இந்த சண்டையை நிறுத்துறதுக்கு நான் எந்த முயற்சியும் பண்ணலங்கிறாரு. ராகுல் வந்து அவர் வந்து பொய்யர் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கான கேள்வி கேட்டிருக்காரு. ட்ரம்ப் கிட்டே பொய்யர்னு நிரூபிச்சாச்சுமா. கனடாவில் G8 மாநாடு நடந்துச்சுல்ல, கனடா அரசாங்கம் இந்தியாவை கூப்பிடல. அங்க இருந்த 2 நாட்டு பிரச்சனையில எல்லா நாடுகளும் கனடா அரசாங்கத்தை காரி துப்புனதுக்கு அப்புறம் மோடியை கூப்பிட்டாங்க. போனாரு. இவர் ஈரான் மேல படையெடுப்பு நடக்கிறதுக்கும் ஈரான் தாக்குதல் நடத்துவதற்குமான பிரச்சனை இருந்ததுனால மோடி சந்திக்காமலே ட்ரம்ப் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ட்ரம்பும் திரு மோடி அவர்களும் அரை மணி நேரம் தொலைபேசியில் பேசினார்கள். என்ன பேசினார் மோடி? ஆபரேஷன் சிந்தூர்ல எந்த 3வது நாளும் தலையிடவில்லை. பாகிஸ்தான் எங்களை கெஞ்சி கேட்டுக்கொண்டதால் நாங்கள் போரை தற்காலிகமாக பாஸ் பண்ணி வச்சிருக்கோம், நிறுத்தி வச்சிருக்கோம், நாங்க போரை முடிச்சுக்கல அப்படி என்பதை டெலிபோன் உரையாடல்ல திரு நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்பிடம் தெல்ல தெளிவாக சொல்லிட்டார். இன்டைரக்டா நீ போய் சொல்லாத முட்டா பையன் அதுக்கு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ராகுல் முட்டாளுக்கு புத்தி இல்ல. அந்த நியூஸ் தான் வந்து பெரிய பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. பாகிஸ்தானுடைய போர் வந்து நம்ம வந்து தற்காலிகமாக தான் நிறுத்தி வைக்கிறோம், தேவைப்பட்டால் அது வந்து சொல்லியாச்சுமா. ட்ரம்ப் கிட்ட டெலிபோன்ல பேசினார்ல மோடி. ஆமா, பேசியிருந்தார். பிரதமர் பேசுறாங்கல்ல, பேசி எங்களை யாரு சொல்லி நாங்க கேட்கல. பாகிஸ்தான் காலில் உழிச்சு நிப்பாட்டணும், நாங்க வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கோம், பாகிஸ்தானுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவன் என்ன வேணாலும் செய்வான், அவன் வந்து எங்க காலில் உழுந்தான், எங்க வளர்ச்சி திட்டங்களை பார்க்கணுங்கிறதுக்கான போற பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். திரும்ப அடிச்சா திரும்ப அடிப்போம். இனிமேலுக்கு வந்து பிராக்சி எல்லாம் கிடையாது. தீவிரவாத தாக்குதல் தனி, நாட்டோட தாக்குதல் தனிலாம் கிடையாது. இனி எங்க நாட்டுல தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அதை நாங்க போராதான் டிக்ளேர் பண்ணுவோம், திருப்பி அடிப்போன்னு வெட்ட வெளிச்சமா திரு ட்ரம்ப் அவர்களிடம் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிட்டாரு. அப்ப என்ன 10 தடவை 20 தடவை நான் தான் நிறுத்துறேன் சொல்லிட்டு இருக்கிற ட்ரம்ப் கிட்ட நீ நிறுத்தடா முட்டா பையில. நான் முடிவு பண்ணேன், என் ராணுவ உயரதிகாரிகள் முடிவு பண்ணாங்க, என்னுடைய தேசிய பாதுகாப்பு ஆணையம் முடிவு பண்ணிச்சு, நாங்க முடிவு பண்ணோம், எங்க காலில் பாகிஸ்தான் விழுந்ததுனால நிப்பாட்டணும். வெளிப்படையா சொல்லிட்டார, ட்ரம்ப் கிட்டே சொல்லிட்டார. முட்டாப்பைய ராகுலுக்கு புரியலையே. இல்ல, அது ஏற்கனவே செய்திகளாகவே வந்தது. இவங்க திரும்பவும் ஏன் பார்லிமெண்ட்ல வந்து இந்த இதே கேள்வி கேக்குறாங்க? ஒண்ணு இல்ல. நேத்து பிரதமர் பொளந்து கட்டுனார்ல, ஆமா, ஒரு பையில பதில் சொல்ல சொல்லுங்க, ஒருத்தரை பதில் சொல்ல சொல்லுங்க. ஏன் சசி தரூர் வந்து காங்கிரஸ் சார்பா இந்த விவாதத்துல கலந்துக்கல?
இல்ல அவரு கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாரு? நீங்க உண்மைக்கு புறம்பா பேச சொல்லுவீங்க, நீங்க இல்ல, நாட்டிற்கு நான் எதிராக அது பேச போல நான் சொல்லுவீங்க, பேச மாட்டேன்னு நீங்க சொல்லிட்டாரு. நாட்டிற்கு எதிராக பேச சொல்லுவீங்க, நீங்க நம்ம நாட்டினுடைய ராணுவத்துக்கு எதிராக பேச சொல்லுவீங்க, அதனால நான் பேச மாட்டேன்னு அதுல சொல்றேன். உண்மை தன்மை இருக்கு, அதனால நான் அது வந்து நான் பேச மாட்டேன்னு சொல்றாருல, சொல்லிட்டேன். அந்த அறிவும் பக்குவமும் ராகுல் காந்திக்கு இருக்குதா? அந்த அறிவும் பக்குவமும் இந்த கனிமொழிக்கு இருக்குதா? அந்த அறிவும் பக்குவமும் இந்த கைடு சு வெங்கடேசன் இருக்கா? மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கைடு, சிவகுமார் குடும்பத்துக்கு கைடு வேலை பார்ப்பார். கீழடி பிரச்சனையை வச்சு அரசியலாக்கி கொண்டு அதை அரசியல் நிலையப்படுத்தி அதை தமிழர்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக, தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக மத்திய அரசாங்கம் செயல்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடிய அப்பட்டமான அரசியல் பொறுக்கி சு வெங்கடேசன். அந்த பொறுக்கி சொல்றான் பாராளுமன்றத்துல, இந்திய அறைகளை கோலையாக்கி விட்டது மோடி அரசு. நேத்து பார்லிமெண்ட்ல பேசியிருந்தார். மாதிரி உலகத்துல இருக்கிற டிஃபென்ஸ் சம்பந்தமா ஆய்வறிக்கைகள், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடந்துச்சுன்னா அந்த போருடைய மொத்த விஷயத்தையும் ஆய்வு நடத்தி இவங்க என்ன ஆயுதங்கள் பயன்படுத்துறாங்க, இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறாங்க, எதிரி நாடு என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறாங்க, இதையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய டாப் 10 டிஃபென்ஸ் ஆய்வாளர்கள் இருக்காங்க. திரு மதன்குமார் அவர்கள் வெளியிட்ட ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக அந்த டிஃபென்ஸ் ஆய்வாளர்கள் வெளியிட்ட ஆய்வு கட்டுரைகள் முழுவதையும் வீடியோ ஆதாரமா பதிவு பண்ணியிருக்காரு திரு மதன்குமார் அவர்கள், மேஜர் மதன்குமார் அவர்கள். அதுல எல்லாரும் இந்தியாவை பார்த்து வியந்து இருக்கிறார்கள். டிஃபென்ஸ் சம்பந்தமா ஈரான் ஈராக் போரா, குவைத்துக்கும் ஈரான் நடந்த போர்லேருந்து ஆரம்பிச்சு, அமெரிக்கா ஈராக் மேலே நடத்தின தாக்குதல் ஆரம்பிச்சு, இப்போ உக்ரைன் ரஷ்யாவிலேருந்து, பாலஸ்தீனம் காசா இஸ்ரேல்லேருந்து அனைத்து இராணுவ நடவடிக்கைகள் குறித்தும் மிகப்பெரிய ஆய்வறிக்கைகளை வெளியிடக்கூடிய டிஃபென்ஸ் விஞ்ஞானிகள் அவர்கள். அவங்க வெளியிட்டிருக்காங்க 10 பேர் கிட்டத்தட்ட. இந்தியாவை போற்றி புகழ்ந்திருக்கிறாங்க. வார் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இவங்க செய்த பொய் பிரச்சாரத்தை நம்பி சில நாடுகளும் நாளேடுகளும், உலக தரத்திலான நாளேடுகளும் தவறான இந்தியாவுக்கு எதிரான செய்திகளை வெளியிட்டு, இந்திய அரசாங்கம் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையாக நாங்கள் முன்னர் சொன்ன ரிப்போர்ட்டை பின்வாங்கிறோம், இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல மாபெரும் சாதனையை இந்தியா செய்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த முட்டா பைய கேடுகட்ட தேச விரோதி சு வெங்கடேசன் சொல்றான், 25 கோடிக்கு திமுக அடவு வச்ச கட்சியினுடைய எம்பியாக இருந்து கொண்டு இந்தியாவை மோடி அரசு கோழைகளாக்கி விட்டதுன்னு. கோலை நான் இல்லடா, கோலை நீ. ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்யூனிஸ்டுகளும் கோழைகள், கொத்தடிமைகள். திமுகவின் கொத்தடிமைகளை இப்படி பேசக்கூடாது. என்ன நடந்திருக்கு டிஃபென்ஸ் சம்பந்தமா, என்ன நடந்திருக்கு, அது மிகப்பெரிய சயின்ஸுமா. L-17 ஒரு துப்பாக்கி 20 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த துப்பாக்கியை உலக நாடுகள்லாம் தூக்கி குப்பை தொட்டில போட்டாங்க. இந்தியாவுக்கு சப்ளை உற்பத்தி செஞ்ச நாடு வேணா அதனுடைய மொத்த டெக்னிக்கல் விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துரு, இந்தியாட்ட கொடுத்துட்டாங்க. உலக நாடுகளே தூக்கி எறிந்து விட்ட அந்த துப்பாக்கியை இன்றைய சமகால அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அந்த துப்பாக்கியை வச்சுதான் அத்தனை ட்ரோன்களையும் இந்திய ராணுவம் வீழ்த்துச்சு. உலகத்தில் அந்த துப்பாக்கி எந்த நாடும் பயன்படுத்தல, அதை உற்பத்தி செய்த நாடே பயன்படுத்தல. இந்தியா அப்டேட் பண்ணிடுச்சு, கரண்ட் ஸ்டேட்டஸ்க்கு அந்த துப்பாக்கி அப்டேட் பண்ணி அந்த துப்பாக்கியை வச்சு ராணுவத்தில் முதல், அதாவது 4 செக்டரா வச்சிருந்தாங்க ஏர் டிஃபென்ஸை. முதல் செக்டார்ல இருந்ததே அந்த துப்பாக்கி தான். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கக்கூடிய, இந்தியாவை பெருமைப்படுத்தக்கூடிய செயலை, இந்திய ராணுவத்தை பெருமைப்படுத்தக்கூடிய செயலை, இந்திய விஞ்ஞானிகளை பெருமைப்படுத்தக்கூடிய செயலை நீ கோலை என்று விமர்சனம் செய்கிறான் இந்த சு வெங்கடேசன். இவெல்லாம் மனுஷனா? நீ மோடியை எதுங்கடா, நீ பிஜேபி எதுங்கடா, இந்திய ராணுவத்தை எதுக்காதீங்க. இந்திய ராணுவத்தை நீங்க கேவலப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. இந்திய தேசத்தை கேவலப்படுத்த முயற்சி செய்யாதீங்க. மோடியை விமர்சனம் பண்ணுங்க, அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யுங்க. இதுல நாம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், ஒரு புள்ளியில நிக்கணும். கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ திரிணாமுல் காங்கிரஸோ யாரா இருந்தாலும் ஒற்றுமையா நிக்கணும். அந்த விஷயத்தை தான் ஓவைசி செய்தார், அந்த விஷயத்தை தான் ஃபருக் அப்துல்லா செய்தார், அந்த விஷயத்தை தான் உமர் அப்துல்லா செஞ்சார். உமர் அப்துல்லாவுக்கு தெரியாது, ஒவைசிக்கு தெரியாது, ஃபருக் அப்துல்லாவுக்கு தெரியாததா இந்த முட்டா பைய கைடு பைய சு வெங்கடேசன் தெரிய போகுது. ப. சிதம்பரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், முன்னாள் நிதியமைச்சர். இப்போ அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்ததுல பகல்காம் தாக்குதல் நடத்தியதில் இதுல அவங்க பாகிஸ்தானியர்கள் தான் அப்படிங்கறத நீங்க எதன் அடிப்படையில் சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் வச்சிருக்காரு. இதற்கு உங்களுடைய பதில்? அதாவதுமா, முன்னாள் உள்துறை அமைச்சர் மும்பையில் தொடர் குண்டு வெடிப்புகள் வெடித்த பொழுது உள்துறை அமைச்சர்
அந்த தாக்குதலுக்கு பிறகுதான் NIA என்ற ஒரு அமைப்பையே திரு சிதம்பரம் அவர்கள் தான் உருவாக்குறார். ஏன்னா இது ரெகுலராக CBI இதெல்லாம் தாண்டி தீவிரவாதத்திற்கு என்று ஒரு தனி அமைப்பு இங்கே இருக்கணும், செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியதே இந்த ப. சிதம்பரம் தான். இந்த அரசியல் வெறுப்பின் காரணமாக, அரசியலில் தன் இருப்பை தக்க வைப்பதற்காக, உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறியதன் காரணமாக பாகிஸ்தான்காரன் சொல்கிறான், நாங்கள் தான் இந்த தாக்குதலுக்கு எங்கள் நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோமே, அதை தானே இன்னைக்கு முன்னாள் உள்துறை அமைச்சர், இந்தியாவின் உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு, எங்கள் மேலே வேணுமனே போரை திணித்தது இந்திய அரசாங்கம் அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு துணை போகிறாரு ப. சிதம்பரம். அதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை, இவர் பாகிஸ்தானின் ஆதரவாளர். அதற்கான அடிப்படை காரணம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கரன்சி பிரிண்ட் பண்ணுற இயந்திரங்கள் இருக்குல்ல, அந்த கரன்சி பிரிண்ட் பண்ணுற இயந்திரங்களை இத்தனை பிரிண்டிங் பண்ணிட்டா அந்த மிஷின், கரன்சி பிரிண்ட் பண்ணுற மிஷின் எக்ஸ்பைரி ஆகிடும். எக்ஸ்பைரி ஆகிட மிஷினை ஒட்டச்சி அதை ஸ்கிராப் ஆக்கி, சுக்குநூறாக ஒட்டச்சி ஸ்கிராப் ஆக்கி, அந்த ஸ்கிராப்பை தான் ஏலமாக விடுவாங்க. ஆனால் இந்த ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்த பொழுது அப்படியே முழு மிஷினையும் பாகிஸ்தான்காரனுக்கு ஏலத்தை விட்டு வித்துட்டார். அதன் பிறகு நம்ம எந்த நாட்டிடம் எந்த குவாலிட்டியில நம்ம அது இந்திய ரூபாய் நோட்டுகள் தாள்கள் இருக்க வேண்டும் நம்ம நிர்ணயம் வச்சிருப்போம், ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல். அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் தாள்களை, ரூபாய் நோட்டு பிரிண்ட் அடிக்கக்கூடிய தாள்களை அதே நிறுவனத்திடம் பாகிஸ்தான் வாங்குவதற்கு அக்ரிமெண்ட் போடுது. அதே போல அந்த வெள்ளி இலை இருக்கும் இல்லைங்களா, அந்த வெள்ளி இலை பிரத்யோகமாக இந்தியாவிற்காக தயாரிக்கப்பட்டது. அதே இலையை பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ண அந்த நிறுவனம் அக்ரிமெண்ட் போடுது. அதை அந்த அக்ரிமெண்ட்டை ஹானர் பண்றதுக்கு இந்தியாவுக்கு அவன் சப்ளை பண்ணுவான், அதே தாள்களை பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணுவான். அதே வெள்ளி இலையை இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுவான் அந்த நிறுவனம், பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணும். ஆல்ரெடி மிஷினை வித்துட்டாரு, அந்த மிஷின்ல பிரிண்ட் பண்ணி கள்ளநோட்டை அச்சடிச்சு உள்ள கொண்டு வந்துடலாம். இதுக்கு திட்டமிட்ட ப. சிதம்பரம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளிடம் ராணுவத்திடமும் கோடி கோடியாக லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு மிஷினை முழுதாக விற்றார். அந்த ரூபாய் நோட்டு அச்சடிக்கக்கூடிய காகிதங்களையும் வெள்ளி இலைகளையும் பாகிஸ்தான் கொடுக்க சம்மதிச்சு அதே கம்பெனியில் ஆர்டர் போட்டார். அந்த காலகட்டத்தில் தான் இவர் நிதியமைச்சர்லேருந்து உள்துறை அமைச்சராகவும் பிரணாப் முகர்ஜி அவர்களை நிதியமைச்சராக ஆற்றிய பொழுது இந்த மொத்த டீட்டெயிலையும் பார்த்த நிதியமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இந்த கான்ட்ராக்டை தடுத்து நிப்பாட்டினார். எங்களுக்கு கொடுத்தா அவனுக்கு கொடுக்கக்கூடாது, அவனுக்கு கொடுத்தா எங்களுக்கு கொடுக்காது அப்படி என்ற நிலைப்பாட்டை எடுத்து அவன் பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருந்த பொழுது உள்துறை அமைச்சராக இருந்த இந்த ப. சிதம்பரம் என்ற கல்பிரிட் குற்றவாளி பிரணாப் முகர்ஜியை வேவு பார்ப்பதற்காகவும் இது சம்பந்தமா பிரணாப் முகர்ஜி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை வேவு பார்ப்பதற்காக பிரணாப் முகர்ஜியுடைய அலுவலகத்தை ஒட்டி கேட்டார் இந்த ப. சிதம்பரம். அதை பிரணாப் முகர்ஜியை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்திய தேசத்திற்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்திய தேசியத்தின் பொருளாதாரத்தை புதைக்கொழியில் தள்ளுவதற்காக முயற்சி எடுத்த இந்த ப. சிதம்பரம் இப்படிதான் பேசுவார். இன்றைக்கு 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதுல 2 தீவிரவாதிகளின் கைகளில் பாகிஸ்தானுடைய ஓட்டர் ஐடி இருந்திருக்கு. அந்த ஓட்டர் ஐடியை வச்சு பாகிஸ்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்ததுல நம்மளோட உறவாளிகள் பாகிஸ்தான்ல இருப்பாங்க தான். அங்க செக் பண்ணி பார்த்தா ஓட்டர்ஸ்ல அப்பா பேரு, அம்மா பேரு, பொண்டாட்டி பேரு, புள்ள பேரு எல்லா விவரமும் அந்த 2 தீவிரவாதிகள் பெயரும் இருக்குது. ப. சிதம்பரம் எங்க கொண்டு மூஞ்ச வச்சுக்குவான்? சோறு திங்கிறான இவன், வேற திங்கிறான இவன். இவன் இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்தவன் தானே, இவன் இந்திய திருநாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவன் தானே. இந்த ஆள் இப்படி பேசலாமா நாட்டுக்கு எதிராக? அப்ப உயிரை கொடுத்து போராடி இந்த கடுகுளிர்ல போராடி நின்று லட்சக்கணக்கான ராணுவ வீரர்களை கேவலப்படுத்துறார் ப. சிதம்பரம். தமது புலனாய்வு அமைப்புகளை அசிங்கப்படுத்துறார் இந்த ப. சிதம்பரம். அங்க பாதிக்கப்பட்ட ஆண்கள், இறந்துவிட்ட ஆண்களின் பெண்கள் சாட்சி அளிச்சிருக்காங்க, மனைவிமார்கள். அந்த சாட்சியத்தின் அடிப்படையாகவும் அந்த தீவிரவாதிகள் பயன்படுத்த ஆயுதங்கள், அவர்கள் பயன்படுத்திய டிஜிட்டல் உபகரணங்கள், அவர்கள் சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்த சாப்பாடு, இதெல்லாம் ஆய்வு செய்த NIA பாகிஸ்தானியர்கள் தான் முடிவு செஞ்சாங்க. தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு லஷ்கர் பி தொய்பாவின் துணை அமைப்பாக ஒன்று இருந்து கொண்டு அந்த அமைப்பு இதை நாங்கள் தான் செய்தோம் என்று அறிவித்து விட்டார்கள். அந்த அமைப்பு பாகிஸ்தான்ல தான் செயல்படுது. இதெல்லாம் இந்த முட்டாள் ப. சிதம்பரத்துக்கு முட்டாள் இல்லமா? அவர் இந்திய தேசிய விரோதி, இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர். NIA இந்த விஷயத்தில் அவரை கைது செய்து விசாரிக்கணும், கைது செய்யணும். இதை எப்படி சொன்ன, எந்த ஸ்டேட்மெண்ட்ல சொன்னு NIA ப. சிதம்பரத்தை கைது செய்ய வேண்டும். இது பொறுக்கித்தனமான அரசியல் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை.
ஒரு இந்திய திருநாட்டினுடைய மத்திய அமைச்சராக இருந்தவன், நீ நிதி அமைச்சராக இருந்தவன், உள்துறை அமைச்சராக இருந்தவன், பேசலாமா நீ? அப்படி நீ ஊழல் செய்யி, உன் மேல ஊழல் வழக்கு போடுவோம், நாளைக்கு ஆட்சிக்கு வா, நீ எங்க மேல ஊழல் வழக்கு போடு, அரசியல் செய்ய, அரசியல் பேசு, பொருளாதாரம் வீழ்ந்துடுச்சுன்னு சொல்லு, பொருளாதாரம் அதலப்பாளதாரத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லு, நீ அரசியல் ரீதியா என்ன வேணாலும் விமர்சனம் செய்யி, உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நீ பாரட்ல போய் லண்டன்ல படிச்சுட்டு வந்தவன், உன் பொண்டாட்டி வக்கீல், உன் புள்ள வக்கீல், உன் குடும்பமே வக்கீல் குடும்பம். ஆனா நீ ஜமீன்தார் குடும்பம், இன்னைக்கு ஜாமீன் குடும்பமா இருக்க. உன் பொண்டாட்டி ஜாமீன்ல இருக்கு, நீ ஜாமீன்ல இருக்க, உன் மகன் ஜாமீன்ல இருக்கான். உங்களுக்கு அரசியல் ரீதியா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டுமா? அது விஜயா இருந்தாலும், ப. சிதம்பரமா இருந்தாலும், ராகுல் காந்தியாக இருந்தாலும், மு.க. ஸ்டாலினா இருந்தாலும், கனிமொழி இருந்தாலும், அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி திரு நரேந்திர மோடி அவர்களையும், அமித்ஷா அவர்களையும், எங்களையும் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுங்க. அதற்கு எதிர் விமர்சனத்தை நாங்க பண்றோம். ஆனால் உங்கள் விமர்சனம் நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்கிறோம் என்ற பெயரில், பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் இந்திய தேசத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய செயலை நீங்கள் செய்வது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இந்த இன்டர்வியூவை அடிப்படையாக வைத்து ப. சிதம்பரத்தை NIA கைது செய்து விசாரிக்க வேண்டுமாய் அன்புடன் NIAவுக்கு என் கோரிக்கை வைக்கிறேன்.